கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக மீண்டுமாக உங்களை சந்திப்பதிலே நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். கர்த்தருடைய பரிசுத்தமான திருநாமம் மகிமைப்படுவதாக. இதோ இந்த வருஷத்தின் கடைசி மாதத்திலே நாம் இருக்கிறோம். கர்த்தருடைய பிரசன்னத்திலே நாம் சுகமாகவும் தேவனுடைய பலத்தினாலே வழிநடத்தப்படுகிறதற்கு ஏதுவாக ஆண்டவருடைய விசேஷித்த கிருபை நம்மேல் இருப்பதற்காக மீண்டுமாக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நம்முடைய ஜீவனுள்ள தேவனை நாம் ஸ்தோத்தரிப்போமாக. கர்த்தர் எல்லாவற்றிலும் மகிமைப்பட வேண்டும் என்று சொல்லி நம்முடைய வாழ்க்கையை தேவன் புதுப்பிக்கிறவரும் மேன்மையான சந்தோஷத்தினால் நிரப்புகிறவராக இருக்கிறார். ஒருவேளை இந்த வருஷத்தை முடித்துவிட்டு ஒரு புதிய வருஷத்திற்குள்ளாக பிரவேசிக்க போகிறோமே, அது என்னமா இருக்கும் என்று நீங்கள் யோசிக்கலாம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்மை முழுமையுமாக நம்முடைய ஆண்டவருக்கு நம்மை நாம் ஒப்பு கொடுப்போமே என்றால் எல்லாம் சகலமும் மேன்மையாக நடக்கும் என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இந்த நாளின் தியானத்திற்குள்ளாக நாம் கடந்து போகிறதற்கு முன்பாக கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். மகா வல்லமையும் கிருபையும் அன்பும் தயவுமுள்ள எங்கள் ஆண்டவரே, உம்முடைய பரிசுத்தமான பிரசன்னத்திலே இந்த பரிசுத்தமான நாளிலும் எங்களை நாங்கள் ஒப்புவிக்கிறோம். தேவனுடைய கிருபை, தேவனுடைய அனுகிரகத்தின் வல்லமை எங்கள் ஒவ்வொருவரையும் ஆட்கொள்ளட்டும். அப்பா, இந்த வேளையிலும் இந்த எளியவனை மறைத்து நீங்க பேசுங்க. உம்முடைய ஆவியானவர் வல்லமையாக எங்களுக்குள்ளாக கிரியை செய்யும்படியாய் உம்முடைய கரத்திலே எங்களை ஒப்புவிக்கிறோம். நன்மைகளை கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் கேட்கிறோம் எங்கள் பரலோகத்தின் நல்ல பிதாவே, ஆமென். ஒரு வயதான விவசாயி ஒருவர் இருந்தார். அவர் இதோ தன்னுடைய வேலையை மிக நேர்த்தியாக செய்யக்கூடிய தேவ மனுஷன். ஜெபத்தோடு எல்லாவற்றையும் செய்வார். அவருடைய குடும்ப சூழ்நிலை சற்று கடினமாக இருந்தது நிமித்தமாக இவர் ஒரு நல்ல நிலத்தை கிரயமாக வாங்கி அதிலே விவசாயம் செய்து தன்னுடைய குடும்பத்தை நல்ல நிலைக்கு கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி பிரயாசப்பட்டார். அநேக நாட்கள் சென்றது. ஆனால் அவர் வாங்கின அந்த நிலம் அவர் விரும்பினபடி அது அதனுடைய பலனை கொடுக்கவில்லை. இவருக்கு சற்று வருத்தமாக இருந்தது, வேதனையாக இருந்தது. அவரும் அடுத்த வருஷத்துலயாச்சும் நமக்கு ஒரு நல்ல விளைச்சல் கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தாரு. மழையெல்லாம் நல்லா தான் இருந்தது. ஆனாலும் ஒரு வறண்ட நிலம் போலவே அது இருந்தது. ஒரு வறட்சியாகவே காணப்பட்டது. அவர் பார்த்தாரு, சரி இந்த இடத்துல நம்ம இப்படியே இருந்துட்டு இருந்தோம் அப்படின்னா நம்முடைய குடும்பத்தை நம்ம பார்க்க முடியாது. இதை எப்படியாச்சும் நம்ம வித்துட்டு வேற ஒரு புதிய இடத்திற்கு நாம் போய்விடலாம் என்று சொல்லி அவர் நியூஸ் பேப்பர்ல தன்னுடைய நிலம் இவ்வளவு விலைக்கு கிரயமாக விற்கப்படுகிறது என்று சொல்லி ஒரு அறிவிப்பு கொடுத்தார். இந்த அறிவிப்பை பார்த்து நிறைய பேர் வருவாங்கன்னு நினைச்சாரு. அதே போல வந்தாங்க. ஆனால் இவர் எதிர்பார்த்த தொகை அவர்கள் சித்தமா இல்லை. ரொம்ப பயங்கர மட்டமான விலை சொன்னதுனால அவர் சொன்னாரு, இல்ல நானே ரொம்ப ஏழையாக இருக்கிறபடினால் என்னுடைய மனதிலே இவ்வளவு ஒரு தொகையை நிர்ணயித்திருக்கிறேன், அதற்கு நான் விற்பேனே என்றால் எனக்கு நலமா இருக்கும், நான் காத்திருக்கிறேன் என்று சொல்லி மற்றவர்களை அனுப்பிவிட்டார். ஒரு நாள் திடீரென்று பெரிய தொழில் அதிபதி ஒருவர் அவருடைய வீட்டிற்கு வந்து அவரை அணுகினார். ஐயா, உங்களிடத்துல இப்படிப்பட்ட ஒரு நிறைய நிலம் இருக்கிறது என்று கேள்விப்பட்டேன், அதை நான் வாங்க வேண்டும், நீங்கள் சொல்லுகிற தொகை எவ்வளவு என்று கேட்டார். அவரும் ஒரு குறிப்பிட்ட தொகையை சொன்னார். அந்த தொகையை காட்டிலும் இவர் 1 மடங்கு நான் அதிகமாகவே கொடுக்கிறேன் என்று சொல்லி அவர் ஏழையாக இருந்தது நிமித்தமாக அவருக்கு உதவி செய்யும் வகையிலே அவர் அந்த நிலத்தை அவிதமாக வாங்கினார். அவர் வாங்கினவர் ஒரு பெரிய தொழில் அதிபதி. அவர் என்ன பண்ணார்னா அந்த நிலத்தை தோண்ட ஆரம்பித்தார். தோண்ட ஆரம்பித்த போது சற்று வித்தியாசமானதை அவர்கள் அங்கு கவனித்தார்கள். என்ன கவனித்தாங்க அப்படின்னா, எலும்புகள் காணப்படுகிறது. அந்த எலும்புகள் வித்தியாசமாயிருந்தது. ஏதோ ஒரு மிருகம், எத்தனையோ நூற்றாண்டுகளுக்கு முன்பாக வாழ்ந்து மரித்த மிருகம், இது என்னன்னு தெரியலையே, அதையெல்லாம் வித்தியாசமாக இருக்கவும் இவர்கள் உடனே கவர்மெண்ட்டுக்கு தெரியப்படுத்தினாங்க. கவர்மெண்ட்ல இருந்து வந்தாங்க. அவங்க அந்த தோண்டப்பட்ட எலும்புகளை எல்லாம் ஆய்வு செய்தார்கள். ஆய்வு செய்த போது அங்க வந்த சயின்டிஸ்ட் என்ன சொன்னாங்க அப்படின்னா, ஒரு பேர் கொடுத்தாங்க. அதனுடைய பேர் என்ன அப்படின்னா, மிஸ்ஸிங் லிங்க். அதாவது ஏற்கனவே நாங்கள் ஒரு ஆய்வு செய்து கொண்டிருக்கிறோம், அந்த ஆய்வினுடைய தொடர்ச்சி எங்களுக்கு இங்கு கிடைத்திருக்கிறது என்று சொல்லி அந்த ஆய்வை குறித்து அவர்கள் என்ன சொன்னாங்க அப்படின்னா, எத்தனையோ வருடங்களுக்கு முன்பாக, மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பாக வாழ்ந்த விசித்திரமான ஒரு மிருகம்தான் இது என்று சொல்லி நியூஸ் பேப்பர்லாம் பயங்கரமான ஒரு ஆர்டிக்கல் வர ஆரம்பிச்சிச்சு. எல்லாரும் ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க. இது என்ன, இந்த நிலத்துல இப்படி ஒரு மிருகங்கள்லாம் மரித்து இருக்கிறதே, அதனுடைய எலும்புகள்லாம் வித்தியாசமே இருக்கிறதே என்று யோசித்த பொழுது ஒரு வயசானவர், ஏறக்குறைய அவருக்கு 90 வயதுக்கு மேலானவர் வந்தாரு.
அவர் சொன்னாரு, இந்த நிலத்தை நான் தான் ஒரு 60 வருடத்திற்கு முன்பாக வைத்திருந்தேன். நீங்கள் நினைக்கிறது போல இது வித்தியாசமான மிருகத்தினுடைய எலும்புகள் கிடையாது. நான் காட்டுக்கு வேட்டைக்கு போவேன். போகும்போது ஒரு சில யானைகள் என்னோடு பழகிவிட்டது. அந்த பழக்கத்தின் நிமித்தமா என்னுடைய தோட்டத்துக்கு அடிக்கடி வந்துரும். நானும் என்னுடைய குடும்பத்தார் எல்லாம் அதுங்களோட நல்லா பழகி விளையாடினோம். அது ஒரு யானை அநேக யானைகளை கூட்டிக் வந்து எங்களோடு பழகிட்டது நிமித்தமா நிறைய அதற்கு வேண்டிய தழை மற்றதெல்லாம் இருந்தது நிமித்தமா அங்கு இருந்தது. கொஞ்ச நாட்கள் கழித்து திடீரென்று ஒரு பயங்கரமான காரியம் சம்பவித்தது. ஒரு யானை ஏதோ ஒரு பிளேக் மாதிரி ஒரு நோய் வந்தது. அந்த யானைக்கு நோய் வந்தது. எல்லா யானைகளும் ஒட்டுமொத்தமாக மடிந்து விட்டது. நாங்க வேற வழி இல்லையேன்ட்டு ரொம்ப ஆழமா குழி தோண்டி ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த யானைகளை எல்லாம் புதைத்தோம். அது புதைக்கப்பட்டு 60 வருடம்தான் ஆகிறது. இதோ நீங்கள் எடுத்த இந்த உலர்ந்த எலும்பு நீங்கள் சொல்லுகிறது போல அல்ல என்று சொல்லி அந்த வயதானவர் சொன்னார். இதையே நான் சொல்லுகிறேன் என்றால், எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இதோ இன்றைக்கு நாம் எசேக்கியேல் 37ஆம் அதிகாரத்தை மையமாக வைத்து நாம் தியானிக்கத்தக்கதாக இருக்கிறோம். தீர்க்கதரிசியானவனை ஆண்டவர் அழைக்கிறார். இதோ இவர்கள் பாபிலோனிலே 70 வருஷம் அடிமையாக இருந்தபோது இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் நம்பிக்கையற்றவர்களாக மாறிவிட்டார்கள். எங்களுடைய ஆண்டவர் மறந்து விட்டார், நாங்கள் கைவிடப்பட்டவர்களாக இருக்கிறோம், இதோ எங்களை நோக்கி பார்க்கிறதற்கு யாருமே இல்லை என்று சொல்லி அவங்களுடைய உலர்ந்த நிலையை அவர்கள் எண்ணி பார்த்து வருத்தப்பட்ட பொழுதுதான் ஆண்டவர் தீர்க்கதரிசியை அழைக்கிறார். அழைத்து இவனை உலர்ந்த எலும்புகளுக்கு உள்ளாக நடக்கும்படியாக செய்கிறார். தீர்க்கதரிசியும் அங்க நடக்கிறார். உள்ளே நடந்த பொழுது ஆண்டவர் தீர்க்கதரிசி இடத்திலே ஒரு மிக முக்கியமான கேள்வியை கேட்கிறார். என்ன கேள்வி அப்படின்னா, இதோ மனுபுத்திரனே, இந்த எலும்புகள் உயிரடையுமா என்று கேட்கிறார். இதோ ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைத்த தேவதாசன் என்ன சொன்னார்னா, ஆண்டவரே, இது உமக்கே தெரியும். ஒருவேளை பேதுரு அங்க இருந்திருந்தா என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா, ஆண்டவரே அது உயிரோட எழும்போம் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. பேதுரு மாதிரி இருக்கிற நபர்கள் யாரா இருந்தாலும் உயிரோடு எழும்போம் என்று சொல்லியிருப்பார்கள். ஆனால் இதே கேள்வியை இங்கு இஸ்ரவேல் ஜனங்களிடத்திலே கேட்டிருப்பார்கள் என்றால், 70 வருஷம் அடிமை தனத்திற்குள்ளாக இருந்தவர்கள் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, நிச்சயமா எழும்பவே எழும்பாது, இதோ நாங்கள் கைவிடப்பட்டவர்கள், எங்களை ஆண்டவர் மறந்து விட்டார், எங்களுடைய முற்பிதாக்களுடைய சாபம் எங்கள் மேல் இருக்கிறது என்று சொல்லியிருப்பார்கள். ஆனால் ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நம்பிக்கையை கொடுக்கிறதற்கு ஏதுவாக ஒரு மேன்மையான காரியத்தை அவர்களுக்கு இந்த அதிகாரத்தின் மூலமாக கற்றுக் கொடுக்கிறார். இந்த அதிகாரத்துல என்ன கற்றுக் கொடுக்கிறாரு அப்படின்னா, இஸ்ரவேல் ஜனங்களை நான் மறக்கவில்லை, அவர்கள் வாக்குத்தத்தத்தின் பிள்ளைகளாக இருக்கிறபடினால் இதோ அவர்களுக்கு வேண்டிய சகலத்தையும் நான் கொடுப்பேன் என்று சொல்லி இந்த அதிகாரத்தை 3 பகுதியாக தீர்க்கதரிசிக்கு பிரித்து காண்பிக்கிறார். அதுல முதல் பகுதி என்ன அப்படின்னா, எலும்புகள் ஒன்றோடு ஒன்று சேராமல் உலர்ந்த நிலையிலே காணப்படுகிறது. இது எதை அடையாளப்படுத்துகிறது என்றால், இஸ்ரவேல் சிப்பாய்கள் பாபிலோனியர்களுக்கு விரோதமாக யுத்தம் செய்தார்கள். அந்த யுத்தத்துல இவங்க தோத்து போயிட்டாங்க. இந்த உலர்ந்த தன்மை எதை காண்பிக்கிறது என்றால், அவர்களுடைய தோல்வியை காண்பிக்கிறது, அவர்களுடைய அவமானத்தை அது காண்பிக்கிறது. ஆனால் ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், இதோ பக்தனே, இதோ மனுபுத்திரனே, நீ அந்த எலும்புகளை பார்த்து தீர்க்க தரிசனம் உரை என்று சொல்லுகிறார். இந்த 2வது பகுதியில என்ன பார்க்கிறோம் அப்படின்னா, இதோ அந்த உலர்ந்த எலும்புகள் ஒன்றோடு ஒன்று சேருகிறது. அது இணைகிற ஒரு காட்சி ரொம்ப அற்புதமாக இருந்தது. இதை பார்த்த எசேக்கியேல் தீர்க்கதரிசி ஆச்சரியப்படுகிறான். ஏன் அப்படின்னா, கரெக்டா அந்தந்த மனுஷனுடைய எலும்புகள் அந்தந்த மனிதனோடு இணைகிறது. ஆண்டவர் அதற்கு வேண்டிய நரம்புகளையும் தசைகளையும் கொடுக்கிறார், இரத்த ஓட்டமும் கிடைக்கிறது. ஆனா இன்னும் என்ன வரல அப்படின்னா, ஜீவன் வரவில்லை, அவைகள் வெறும் சடலமாக காணப்படுகிறது. இந்த 2வது அனுபவம் எதை கற்றுக் கொடுக்கிறது என்றால், நிறைய பேர் ஆண்டவரை விசுவாசித்து நம்பி ஏற்றுக்கொண்டு சபைக்கு வந்துட்டோம், ஆனா இன்னும் ஜீவனை பெறாதவர்களாக ஏதோ ஒரு விசுவாசத்தை வெளிப்படுத்தி வாழ்ந்து கொண்டு வருகிறவர்களாக நாம் காணப்படுகிறோம். ஆனால் இதன் மேன்மை என்ன அப்படின்னா, நமக்குள்ளாக ஜீவனை கொடுப்பேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். இந்த வாக்கு தத்தத்தை நாம் இங்கு கவனிக்கும் பொழுது, முதல்ல பக்தனிடத்திலே கேள்வியை கேட்டுட்டு இந்த உலர்ந்த எலும்புகள் யார் என்பதை சொல்லுகிறார். இது யாரை அடையாளப்படுத்துகிறது? கவனிப்போமே.
எசேக்கியேல் 37:11 நாம் வாசிக்கும் பொழுது, இதோ அப்பொழுது அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, இந்த எலும்புகள் இஸ்ரவேல் வம்சத்தார் அனைவருமே. யார் இந்த இஸ்ரவேல் வம்சத்தார்? இதே நீங்க எசேக்கியேல் 36 வீட்டுல ஃப்ரீயா இருக்கும்போது வாசிச்சு பாருங்க. அதுல கீழான வாக்கியங்களில் ஆண்டவர் சொல்லும் பொழுது, இஸ்ரவேல் என்று சொல்லும் பொழுது வெறும் மாம்சத்திற்குரிய இஸ்ரவேலரை சொல்லவில்லை, புறஜாதியார்களிலிருந்தும் நான் உங்களை அழைப்பேன் என்று சொல்லுகிறார். அப்படி என்றால் ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களாகிய நம்மையும் குறித்து ஆண்டவர் இதிலே சொல்லும் பொழுது என்ன மேன்மையை சொல்லுகிறார் என்றால், உங்களையும் என்னையும் விசுவாச ஓட்டத்திலே நாம் சற்று ஓடி சில எதிர்பார்த்த காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே நடக்காத பொழுது சோர்வுற்றவர்களாக நாம் காணப்படலாம். இந்த வருஷ கடைசி வந்துருச்சு. ஒருவேளை நீங்க நினைக்கலாம், இந்த வருஷத்தை நான் நல்லா தான் துவங்கினேன், எல்லாமே நல்லா தான் போச்சு, ஆனா இப்பொழுது நான் வெறுமையாய் காணப்படுகிறேனே, உலர்ந்த நிலை என்னுடைய வாழ்க்கையிலே காணப்படுகிறதே என்று நீங்கள் சொல்லலாம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆவிக்குரிய பிரகாரமாக உலர்ந்த தன்மை எப்பொழுது வருகிறது, ஏன் வருகிறது என்பதை நாம் முதலாவதாக அறிந்து கொள்ள வேண்டும். தாவீது ராஜா தேவனை இதோ தேவனோடு சஞ்சரித்தவன், தேவனோடு உறவு கொண்ட மனுஷன். அவர் பத்சேபாளோடு பாவம் செய்த பொழுது சொல்றாரு, என்ன சொல்றாரு அப்படின்னா, நான் என்னுடைய பாவத்தை மறைத்தேன், என்னுடைய பாவத்தை எப்பெல்லாம் நான் மறைத்தேனோ அப்பொழுதெல்லாம் என்னுடைய எலும்புகள் உலர்ந்து போயிற்று என்று சொல்லுகிறார். அதை சொல்லும் பொழுது சங்கீதத்துல ரொம்ப அழகா சொல்வார். சங்கீதம் 32:3 சொல்லும் பொழுது, நான் அடக்கி வைத்த மட்டும் நித்தம் என் கதறுதலினாலே என் எலும்புகள் உலர்ந்து போயிற்று, இரவும் பகலும் என் மேல் உம்முடைய கை பாரமாய் இருந்ததினால் என் சாரம் உஷ்ணத்தினால் வறட்சியைப் போல வறண்டு போயிற்று என்று சொல்லுகிறார். ஆம், எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வருஷத்தின் கடைசிக்கு நம்ம வந்துட்டோம். நாம் நம்முடைய பாவங்களை மூடி மறைத்து இன்னும் நாம் வாழலாம் என்று நினைப்போமே என்றால் வறட்சி தான் வரும், மேன்மை நமக்கு கிடைக்காது. ஆனால் தேவனுடைய வல்லமையை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். இதோ ஆண்டவருடைய சமூகத்திலிருந்து வரும் ஜீவ ஊற்று நம்மை உயிர்ப்பிக்க வேண்டுமே என்றால், நம்பிக்கையற்றிருக்கும் நீங்களும் நானும் தேவனுடைய பலத்த கைக்குள்ளாக நம்மை நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும். இந்த வாக்குத்தத்தத்தை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஏன் ஆண்டவர் கொடுக்கிறார் அப்படின்னா, அவங்க உண்மையா இருந்ததுனால அல்ல. அவங்க உண்மையா இருந்திருப்பாங்க அப்படின்னா ஆண்டவர் அவங்களை கைவிட்டிருக்க மாட்டார். இதோ அவங்களுக்காக யுத்தம் பண்ணி இருப்பார், அவர்களுக்காக அவருடைய வைராக்கியத்தை காண்பித்திருப்பார், வெற்றி சிறந்திருப்பாங்க. ஆனா இவங்களுக்குள்ள 2 மிக முக்கியமான பிரச்சனை இருந்துச்சு. இதே எசேக்கியேல் தீர்க்கதரிசி ஆண்டவர் உலர்ந்த எலும்புகளுக்கு நடுவிலே நடக்கிறதுக்கு முன்னாடி 2 இடத்துல கொண்டு போறார். அது எங்க அப்படின்னா, நீங்க முதல் பகுதியை நீங்க அப்படியே வாசிட்டே வரும்போது 6ஆம் அதிகாரம் 2வது வாக்கியத்துல வாசிங்கன்னா, மலைகளுக்குள்ளே அவனை நடக்க செய்து அந்த மலைகளுக்கு விரோதமாய் தீர்க்க தரிசனம் உரை என்று சொல்வார். ஏன் அப்படின்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் மலைகளுக்குள்ளாக போய் விக்கிரக ஆராதனை செய்தார்கள். அது தேவனுக்கு அருவருப்பாக இருந்தது, ஆதலால் விரோதமாய் பிரசங்கி என்று சொன்னார். அப்படியே நீங்க எசேக்கியேல் புத்தகத்தை படிச்சுட்டே வருவீங்கன்னா 20ஆம் அதிகாரம் 47ஆம் அதிகாரத்திற்கு வாக்கியத்திற்கு வரும்போது, தென் திசை காட்டை நோக்கி கர்த்தருடைய வார்த்தையை கேள் என்று சொல்லி அதற்கு விரோதமாய் தீர்க்க தரிசனம் சொல் என்று சொல்வார். இங்கேயே இப்போ காட்டுக்குள்ள அனுப்புறார் இந்த தீர்க்கதரிசிய அப்படின்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் இதோ அவலட்சணமான காரியங்களை நடப்பிக்கிறதற்கு ஏதுவாக திருமண உறவுக்கு வெளியிலாக உறவு கொண்டவர்கள் காடுகளை நோக்கி போனார்களாம் வேசித்தனம் செய்கிறதற்கு. இந்த 2 பாவங்களை தேவன் அருவருத்தது நிமித்தமாய் தீர்க்கதரிசிகளை அனுப்பி எவ்வளவோ எச்சரித்தார். ஆனால் இஸ்ரவேல் ஜனங்களோ மனம் திரும்பாமல் போனது நிமித்தமாய் சத்துரு அவர்களை மேற்கொள்ளுகிறதற்கு ஏதுவாக எதிரிகளின் தேசமாகிய பாபிலோனியர் கையிலே இவர்களை ஆண்டவர் விட்டுவிட்டார். ஏன் அப்படின்னா, இவங்களுக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கணும். இவங்க தங்களுடைய உலர்ந்த நிலையை உணர்ந்து எங்களை உயிர்ப்பிக்கிற ஆண்டவர் ஒருவர் இருக்கிறார், அவரையே நாங்கள் நோக்கி பார்ப்போம் என்று சொல்லுகிறதற்கு ஏதுவாக இவர்கள் தேவனிடத்திலே வர வேண்டும் என்பதுதான் தேவனுடைய சித்தமாக இருந்தது. இந்த எசேக்கியேல் 37ஆம் அதிகாரத்தை எப்பவுமே நம்ம தனியா படிக்கக்கூடாது. அதுக்கு முன்னாடி 36ஆம் அதிகாரத்துல ஒரு மேன்மையான வாக்கு கொடுக்கிறார். இந்த வாக்கு என்ன அப்படின்னா, 2 வகையிலே ஆண்டவர் உங்களையும் என்னையும் உயிர்ப்பிக்கிறார். முதல் உயிர்ப்பித்தல் என்ன அப்படின்னா, பாவத்திலிருந்து இதோ பாவத்தன்மையிலிருந்து நம்மை ஆண்டவர் விடுதலையாக்குறார். அதற்கு ஆண்டவர் கொடுக்கிற ஒரு மேன்மையான வாக்கு என்ன அப்படின்னா, எசேக்கியேல் 36:25 வாசிக்கிறோம். அப்பொழுது நான் உங்கள் மேல் சுத்த ஜலம் தெளிப்பேன், நான் உங்களுடைய எல்லா அசுசைகளையும்
உங்களுடைய எல்லா நரகலான விக்கிரகங்களையும் நீக்கி உங்களை சுத்தமாக்குவேன், நீங்கள் சுத்தமாவீர்கள் என்று சொல்லிட்டு கீழே உள்ள வாக்கியத்துல சொல்லும் பொழுது 26வது வசனத்துல ரொம்ப சொல்றாரு, உங்களுக்கு நவமான இதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்திலே புதிய ஆவியை கட்டளையிட்டு கல்லான இருதயத்தை உங்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு தசையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன். எவ்வளவு ஒரு மேன்மையான வாக்குத்தத்தம். இந்த வாக்குத்தத்தத்தின் மேன்மையே என்ன அப்படின்னா, உங்களுக்கும் எனக்கும், நீங்களும் நானும் ஆண்டவருடைய ஆவியின் பலத்தினாலே உயிர்ப்பிக்கப்படுவோம். இதோ உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் புதிய இருதயத்தை கொடுக்கிறார். புதிய இருதயம் அப்படின்னா வேற ஒன்றும் இல்லை, நல்ல தூய்மையான சிந்தை, ஆண்டவருக்கு ஏற்ற உகந்த யோசனைகளை ஆண்டவர் நமக்கு கொடுப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறார். அந்த கல்லான இருதயம் எதை குறிக்கிறது அப்படின்னா, முரட்டாட்டம் உள்ள தன்மை இதோ இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ளாக இருந்தது. அதே போல முரட்டாட்டமான தன்மை வேற ஒண்ணுமே இல்லை. செய்த தப்பையே திரும்பவும் திரும்பவும் செய்யறது முரட்டாட்டம். இதோ அப்பா அம்மா நல்ல ஆலோசனை கொடுத்தா, இல்லை நான் இப்படிதான் இருப்பேன் அப்படின்னு வாலிப பையன் சொன்னா அப்படின்னா அது முரட்டாட்டம். நாம கூட ஆவிக்குரிய வாழ்க்கையில் அப்படிதான். ஆண்டவர் நாம் சில காரியங்களை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார். ஆனால் நாம இப்படியே பழகிட்டதுனால நான் இப்படியே இருப்பேன் என்று சொல்லி முரட்டாட்டம் உள்ளவர்களாக நாம் காணப்படாதபடிக்கு நம்மை சுத்திகரிக்கிறதற்கு ஏதுவாக ஆண்டவர் நம்மை சுத்திகரிக்கிறார். இப்ப இவங்களுடைய முதல் பிரச்சனை என்ன அப்படின்னா, விக்கிரக ஆராதனை. ஒருவேளை நான் இப்போ உங்ககிட்ட விக்கிரகம் எது அப்படின்னு கேட்டா நீங்க ஏதோ ஒரு உருவத்தை காண்பித்து இது என்று சொல்வீர்கள். அது மாத்திரம் அல்ல, இதோ நம்மை தேவனிடத்திலிருந்து எவைகளெல்லாம் பிரிக்கிறதோ அவைகளெல்லாம் விக்கிரகங்களே. தேவனை வைக்க வேண்டிய ஸ்தானத்திலே மனுஷனையோ அல்லது நம்முடைய பதவியையோ அல்லது பணத்தையோ முதன்மையாக நாம் வைப்போமே என்றால் அது நம்முடைய வாழ்க்கையிலே விக்கிரகமாக மாறிவிடும். எனக்கருமையான் தேவனுடைய பிள்ளைகளே, இதோ இந்த விக்கிரகங்களிலிருந்து ஆண்டவர் விடுதலையாக்குவேன் என்கின்ற மேன்மையான வாக்கை கொடுத்து கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக உங்களையும் என்னையும் ஒரு புது சிருஷ்டியாக மாற்றுவேன் என்கின்ற ஒரு மேன்மையான வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. நான் ரொம்ப சின்ன பையனா இருக்கும்போது சபையில ஒரு வயசானவர், அவர் எப்பவுமே ஒரு கேள்வி கேட்பார். இந்த உலர்ந்த எலும்புகளை குறித்து பேசும்போது, பாஸ்டர் நான் மனம் திரும்பிட்டேன், நான் கிறிஸ்துவனா மாறிட்டேன், ஆனா என் மனைவி இன்னும் அவ மனம் மாறல, அவ அப்படியே அந்த இந்து மார்க்கத்திலேயே இருக்கிறா. ஆனா நான் பைபிளை படிக்கும் போதெல்லாம் என்னை மிரட்டுவா பாஸ்டர். என்ன சொல்லி மிரட்டுவா அப்படின்னா, நீ பைபிள் படிக்கிறியா படி, சர்ச்சுக்கு போறியா போ, ஆனா நீ ஒரு நாள் சாகுவ இல்லையா, உன்னை நான் தான் புதைப்பேன், ஆனா உன்னை கிறிஸ்துவ முறைப்படி நான் உன்னை அடக்கம் பண்ண மாட்டேன், இதோ நம்முடைய பழைய முறைமைப்படி தான் உன்னை நான் எரிச்சிருவேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப அந்த அம்மா பயப்படுத்துகிறது உண்டு. ஆனால் இதோ இந்த வயதானவருக்கு சபையின் போதகர் சொல்வார், ஐயா நீங்க கவலைப்படாதீங்க, எசேக்கியேல் 37ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிற பிரகாரமாய் இயேசுவின் மேல் நம்பிக்கை வைத்து விசுவாசத்தோடு தங்களுடைய ஓட்டத்தை முடிக்கிற தேவனுடைய பிள்ளைகளை ஆண்டவர் மறக்கவில்லை. இந்த எசேக்கியேல் 37ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்லுகிற மேன்மையான வாக்குத்தத்தம் என்ன அப்படின்னா, இதோ என் ஆவியை உங்கள் உள்ளத்திலே வைப்பேன், நீங்கள் உயிரடைவீர்கள் என்று சொல்லுகிறார். 2 விசை என்று ஏற்கனவே சொன்னேன். முதல் விசை எப்போ அப்படின்னா, இதோ இந்த கெட்டகுமாரனுடைய அனுபவத்தை நாம் தியானித்து வந்தோம் அல்லவா, அதிலே அவன் மனம் திரும்பி வந்த பொழுது மூத்தவனிடத்திலே அப்பா அவனை எப்படி அறிமுகப்படுத்துகிறார் என்றால், அவனோ மரித்திருந்தான், ஆனால் இப்பொழுதோ அவன் உயிரோடே திரும்பி வந்திருக்கிறான் என்று சொல்லுகிறார். பாவத்திலே இன்னும் நிலைத்திருக்கிறவன் தேவனுக்கு முன்பாக உயிரோடு செத்தவன் என்பதை மறந்துவிடக்கூடாது. ஆனால் எனக்கருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பாவத்தை மேற்கொள்ளவும் ஒரு புதிய வாழ்க்கையை நாம் பெற்றுக்கொள்கிறதற்கு ஏதுவாக இதோ மேன்மையான சிந்தையையும் ஆசீர்வாதத்தையும் நமக்குள்ளாக கொடுக்கிறவர் தான் நம்முடைய ஜீவனுள்ள தேவனாக இருக்கிறார். அதனால் இந்த பிரசங்கத்தை இந்த வேளையிலும் கேட்டுக்கொண்டிருக்கும் நீங்கள் நம்பிக்கையற்றவர்களாக நீங்கள் இருக்கலாம். ஆனால் நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நான் சொன்னேன் இல்லையா, ஒரு சாட்சி, அவர் பேர், அந்த ஐயா பேரு ராதாகிருஷ்ணன். ரொம்ப வருஷத்துக்கு பிறகு அதே ஊருக்கு நான் போதகராகி போன பொழுது அவங்களுடைய மனைவி யார் எதிர்த்தாங்களோ அவங்க எங்களோட கூட உட்கார்ந்து வேதத்தை படித்து ஜெபித்தார்கள். இதையே நான் சாட்சியா சொல்றேன் அப்படின்னா, குடும்பத்துல ஒரு மனுஷன் தேவனை ஏற்றுக்கொள்ளும் போது அந்த ஒரு மனுஷனுக்குள்ளாக ஆவியானவரை ஊற்றும் போது அந்த ஒரு மனுஷனை ஆண்டவர் சுத்திகரித்து அவருடைய மனைவி அவருடைய பிள்ளைகள் எல்லாரையும் பரிசுத்தமாக்குகிறார் என்பதிலே எந்த விதமான சந்தேகம் இல்லை. என்னுடைய வாக்குத்தத்தத்தை இங்கு நாம் கவனிப்போம். இந்த வாக்குத்தத்தத்தை இங்கு கவனிக்கும் போது இந்த எசேக்கியேல்
37ஆம் அதிகாரம் 14வது வாக்கியம் விதமாய் சொல்லுகிறது, என் ஆவியை உங்களுக்குள்ளாக வைப்பேன், நீங்கள் உயிரடைவீர்கள், நான் உங்களை உங்கள் தேசத்திலே வைப்பேன், அப்போது நான் கர்த்தர் என்பதை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள், அதை சொன்னேன், இதை செய்வேன் என்று கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல்லுகிறார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் கர்த்தருடைய ஆவியானவரை பெற்றுக்கொள்கிறதற்கு ஏதுவாக ஆண்டவர் ஒரு மேன்மையான அழைப்பை கொடுக்கிறார். பழைய ஏற்பாடா இருக்கட்டும், புதிய ஏற்பாடா இருக்கட்டும், தீர்க்கதரிசிகளை கொண்டு ஆண்டவர் சொன்ன ஒரே வார்த்தை என்ன அப்படின்னா, பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவனுடைய ஆவியினாலே ஆகும் என்று சொல்லுகிறார். நிறைய நேரத்துல நீங்க பாத்தீங்கன்னா, நம்முடைய மாம்ச பலத்தோடு நம்ம போராடுவோம். வெற்றி கிடைக்கும் அப்படின்னு நம்ம நினைப்போம். சில நேரங்களிலே கிடைக்கலாம். அந்த வெற்றியை குறித்து நம்ம ரொம்ப பெருமை பாராட்டுகிறது கூட உண்டு. ஆனா அது நிரந்தரமான ஒன்று கிடையாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சீஷர்களிடத்திலே ஆண்டவர் பேசும்பொழுது யோவான் 6ஆம் அதிகாரம் அதுல 63வது வாக்கியத்திலே சொல்லும் பொழுது, மாம்சம் ஒன்றுக்கும் உதவாது என்று சொல்லுகிறார். ஆனா இந்த மாம்சத்தை வச்சுதான் நம்ம பல பிரயாசங்களை எடுக்கிறோம், பல சாதனைகளை நாம் புரிய வேண்டும் என்று நாம் நினைக்கிறோம். ஆனால் நமக்கு ஆண்டவர் என்ன கற்றுக் கொடுக்கிறார்னா, இதோ நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கும் ஒவ்வொரு வார்த்தையும் அது ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது என்று சொல்லுகிறார். ஆம், எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஏன் ஒவ்வொரு ஓய்வு நாளும் ஆண்டோடைய பிரசன்னத்திலே உட்கார்ந்து நம்ம கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறோம்? ஒவ்வொரு ஓய்வு நாளும் ஏன் நாம் தேவனுடைய ஆலயத்திற்கு தவறாம போகிறோம்? அனுதினமும் ஏன் தேவனோடு நாம் சஞ்சரிக்கிறோம் என்றால், உலர்ந்த நிலை நம்முடைய வாழ்க்கையில மாற வேண்டும். சயின்டிஸ்ட் சமீபத்தில் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அந்த கண்டுபிடிப்பு, அந்த ஆய்வுல என்ன சொல்றாங்க அப்படின்னா, அது மிருகமா இருக்கட்டும், மனுஷனா இருக்கட்டும், எலும்புக்குள்ள இந்த ஒரு வகையான நினம் அல்லது ஒரு விதமான கொழுப்பு உள்ளே இருக்கிறது. அது வயசாக ஆக தான் குறையும். ஆனா அந்த நினம் உள்ளே குறையும் பொழுது நோய் எதிர்ப்பு சக்தி குறைகிறதா, நிறைய நோய் தாக்கப்படுகிறதா. அதனுடைய மெயின் காரணம் என்ன அப்படின்னா, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில தேவனுக்கு இதோ நாம் உகந்தவர்களாய் வாழும் பொழுது உலர்ந்த நிலையை ஆண்டவர் கொடுக்கவே மாட்டார். நம்ம மறைத்து பாவத்தை மறைத்து வாழணும் அப்படின்னு நினைக்கும் பொழுதுதான் வாழ்வடைகிறதுக்கு ஏதுவான கிருபையை நாம் விட்டுவிட்டவர்களாக உலர்ந்த நிலைக்குள்ளாக நாம் தள்ளப்படுகிறோம். ஆனால் எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் நல்லவராக இருக்கிறபடினால் மேன்மையான வாக்கை கொடுக்கிறார். அதனால இந்த கடைசி மாதத்துல இருக்கிற நீங்களும் நானும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் கையில நான் என்னை ஒப்பு கொடுத்துட்டேன், என்னை முற்றிலும் ஆண்டவர் மாற்றுவாரு, இதோ எனக்கு புதிய இருதயத்தையும் புதிய ஆவியை என் உள்ளத்திலே கொடுப்பேன் என்று சொன்னவர் என்னுடைய எல்லா நிலையும் மாற்றி போடுவார் என்று சொல்லி அவருக்கு நாம் நம்மை ஒப்பு கொடுப்போமே என்றால், நம்மை புதுப்பிக்கவும், நம்மை உயிர்ப்பிக்கவும், நமக்குள்ளாக ஜீவனை கட்டளையிட்டு நம்மை காக்கவும் நம்முடைய ஜீவனுள்ள தேவன் வல்லமையாக இருக்கிறார். இதோ இந்த பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டிருக்கோம் உங்களுடைய வாழ்க்கையில தேவன் உங்களை மாற்ற வேண்டும் என்று ஆசிக்கிறார். ஆனா ஆண்டவர் என்ன விரும்புகிறார்னா, என்னுடைய மகன், என்னுடைய மகள் தன்னுடைய இருதயத்தை எனக்கு கொடுக்க மாட்டாலும், ஆண்டவர் யாரையும் கட்டாயப்படுத்த மாட்டாருங்க. இதோ அழைப்பு கொடுக்கிறார். அந்த அழைப்பை நாம் ஏற்றுக்கொள்வோமே என்றால், இதோ ஆண்டோடைய சேனையிலே நாம் இணையலாம். சேனை வீரர்களாக ஆண்டவர் நம்மை மாற்றுவார். ஆண்டுடைய ஊழியத்தை செய்யவும், இந்த பூமியிலே கடைசி நாட்களிலே நாம் தேவனுக்கு சாட்சியாய் நிற்கவும் ஆண்டவர் நம்மை பலப்படுத்துவார் என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு மேன்மையான வாக்கை ஆண்டவர் நமக்கு கொடுத்து கிறிஸ்துவை அனுப்பி சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் நல்ல ஔஷதத்தையும் கொடுக்க தேவன் வல்லவராக இருக்கிறார். அதனால் இந்த வருஷத்தின் கடைசியில இருக்கும் தேவனுடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் தேவனுக்கு முழுமையாக நம்மை நாம் ஒப்பு கொடுப்போம். அவருடைய சமாதானம் நம்மை ஆளுகை செய்யும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. மீண்டும் அடுத்த வாரத்திலே இதே நேரத்திலே நாங்கள் உங்களை சந்திப்போம். நிச்சயமாய் உங்களுக்காக நாங்கள் ஜெபிப்போம். நீங்களும் எங்களுக்காக ஜெபிப்பீர்கள் என்று கர்த்தருக்குள்ளாக நம்புகிறோம். God bless you.